வணக்கம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இப்போ 2026 எலெக்ஷன் போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஏடிஎம்கே நம்ம பழனிசாமி அவர் சுமார் இது சொன்னார். நான் கட்சி கூட்டம் நடத்தினாவே உடனே ஆம்புலன்ஸ் வேணுன்னு கட்சியில் இருக்கவங்க, அது ஆட்சியில் இருக்கவங்க ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு அந்த கட்சி கூட்டத்தை இடையூறு ஆரம்பிக்கிறாங்கன்னு. அதே மாதிரி இப்போ முந்தானத்து சேலத்தில் நடந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ்குள்ள புந்துருச்சு. அவங்க ஆக்சுவலி தடுத்து நிறுத்து பார்த்தோன்னா உள்ள ஆளே இல்லை, எந்த ஆள் இல்லை. அவர் கேட்டா எனக்கு இந்த கூட்டத்துல இருந்தா போன் வந்துச்சு இதுக்கு 108க்கு. அவங்க இந்த கூட்டத்துல யாரோ மயங்கி விழுந்துட்டாங்க, அதனால என்னை அனுப்பிச்சாங்க அப்படின்னாரு. அதனால அவங்க கூட்டத்தில் இருந்தவங்கலாம் இவர் பொய் சொல்றாருன்னு சொல்லிட்டு அதை வண்டியை சேதப்படுத்தி இவரே அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அடிச்சாங்களா இல்லையான்னு தெரியாது. அவர் அடிச்சான்னு சொல்லிட்டு போய் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னா ஆட்சிக்காரங்க பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கும் கூட்டம் சேர்த்துருவாங்கன்ட்டு சீட்டு சேர் முதற்கொண்டு அலோவ் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க, சேர் சப்ளை பண்றவங்களுக்கு. ஆனா நம்மால் நம்ம விஜய் கேரளாலேருந்து ஆளுங்க கூட்டு ஆக்சுவலி சேருங்க வாடகைக்கு போட்டிருக்காங்க. ஏங்க நீங்க அதை காட்டார வெறும் ஒரு தொடப்பத்தால் தடுக்கிற மாதிரி நீங்க பண்ணது. ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எந்த கட்சியா இருக்கட்டும் தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பூமா வெடிக்கும். அதனால விட்டுருங்க, எப்படி போதோ போட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸ் விடுறது, கட்சி கூட்டத்தை ஆளுங்க சேராம விடுறது, இதெல்லாம் ரொம்ப சீப்பான என்ன சொல்றது, எலெக்ஷனுக்கான ஒரு இதே இல்லைங்க. கட்சிக்கு எந்த கட்சிக்கும் ஒரு உருப்படாத வேலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மக்கள் தமிழ்நாடு வெற்றி கழகம் 2வது மாநாடு நடந்துச்சு மதுரையில். அவங்க போட்டு அந்த மாநாட்டுக்கு வந்தவனால சாப்பாடு தண்ணி பாட்டில் இதெல்லாம் அந்த பிளாஸ்டிக் எல்லாம் போட்டு கட்சியில் எப்பவுமே கூட்டம் போகும்போது ஃபுல் நாசையாக இருந்த இடமே. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு வெற்றி கழகம் ஆக்சுவலி அவங்க அவங்களே ஒரு தொண்டர்களே நான் கிளீன் பண்ணியிருக்காங்க, ஃபோட்டோ போடுற பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அந்த கொடிக்கம்பம், அந்த மாநாட்டுக்கு கொடிக்கம்பம் நட்டும் போது அந்த கொடிக்கம்பம் வந்துருச்சு. இதை வச்சு நிறைய பேர் கட்சியில் பெரிய பெரிய ஆளுங்க ஒரு கொடிக்கம்பம் கூட அனுப்பல. இவங்கெல்லாம் என்ன ஆட்சி நடத்துறாங்க, இதுதான் உங்க பாலிடிக்ஸோட லட்சணம், இதுதான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாங்க. ஏமா நான் என்ன சொல்றேன், இப்போ ஆட்சியா இருக்கட்டும் எந்த ஆளுங்க இருக்கட்டும், இப்போ நீங்களே ஆட்சிக்கு வந்தாலும் யார் சொல்றீங்களோ அவங்க, நான் ஒரு வெளிப்படையாக கேட்குறேன், தங்கத்துல போடுங்க ரோடு, இல்லை தார்ல போடுங்க, இல்லை சிமெண்ட் ரோட போடுங்க, இல்லை மண் ரோடே இருக்கட்டும். ஆனால் நீங்க ரோடு போட்டீங்கன்னா அந்த ரோட்ல யாரும் கீழே சாகிற விஷயம் உளுந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த ரோட்ல யாரும் உழுவக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவாதம் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க. அப்படி நீங்க உத்தரவாதம் கொடுங்க, நான் ஓட்டுறேன் அப்படின்னா கம்ப நட்டினவர் வேற, ஹெல்ப் பண்ண வேற. ஆனா நீங்க குற்றம் சொல்றது யாரு, விஜய. அது மாதிரி தலைவர் அந்த கம்ப நட சொன்னவரை ஆக்சுவலி சொல்றீங்களா. அது மாதிரி யாரு சொல்றீங்களோ அவங்க ஆட்சிக்கு சப்போஸ் அந்த எம்எல்ஏ ஜெயிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, சிஎம் கூட இல்லை, நீங்க ரோடு உங்க கான்ஸ்டியூஷன் உங்க ஏரியாக்குள்ள ரோடு போடுறீங்க, அந்த ரோட்ல எவனும் உழுவக்கூடாது அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நான் சேலஞ்ச் பண்றேன், உங்களை கொடுக்கவே மாட்டீங்க. நீங்க கொடுக்க மாட்டீங்கல்ல, கொடுக்கவே மாட்டீங்க. மாட்டேன்னு சொல்றதுனால கொடுக்கவே முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட காரணம் தான் அது. நீங்க சொல்ற காரணம் ஒரு கம்ப கூட நட முடியலன்னா நீங்க போய் ஹெல்ப் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன், நீங்களே எம்எல்ஏ ஆனீங்கன்னா ரோடு போட்டா அந்த ரோட்ல யாராச்சும் வேற யாராச்சும் உழுக மாட்டாங்கன்னா ஓட்டா கேட்பீங்க, நானும் ஓட்டுறா வண்டி இப்படிங்க. ஏங்க அதே மாதிரி அவரா நட்டாரு, இல்ல அவருக்கு அதே வேலையா நடிக்க சொல்லுங்க. அவர் நடிக்கிறதுல நீங்க எல்லாம் என்ன நடிகன்னு கேட்கலாம், சரிங்களா? கேட்கலாம், நீங்க நான் நடிக்கிறேன்னு சொல்ல, நீங்க அதை நடிப்பு அந்த சினிமா ஃபீல்ட்ல வந்திருக்காரு, அந்த இதை பத்தி பேசினா ஓகே. படிச்சவங்க எல்லாம் அறிவாளி இல்லைங்க, படிக்காதவங்கன்னா எல்லா சைடையும் யோசிப்பாங்க. படிச்சவன் அந்த அந்த படிச்ச ஒரு துறையில மட்டும்தான் யோசிக்க முடியும். நல்லா படுங்க, படிக்காத இன்னைக்கு கும்பிடையில படிச்சவன் இன்னைக்கு அறிவாளி இல்லைங்க. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் கம்பம் கொடிக்கம்பம் விழுந்து அந்த கார் மேல விழுந்துச்சு. அந்த தொண்டர் ஒருத்தர், அவங்க தமிழ்நாடு வெற்றி கழகத்து தொண்டர் ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னோவா நான் கேரேஜ் வச்சிருக்காரு, இன்னோவா மட்டும்தான் ரெடி பண்றேன், உங்க காரை என்கிட்ட கொண்டு வாங்க, ₹1 கூட செலவு இல்லாம ரெடி பண்ணி தந்துருக்காரு. அதுக்கு முன்னாடியே விஜய் கட்சியில சொல்லிட்டாங்க அந்த காருக்கு நான் புது கார் வாங்கி தரேன், இப்போ அது போட்டோ போடுறேன், வாங்கி தந்துட்டேன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி அவர் வாங்கி தர்ற இது அவங்க கட்சியோட விவகாரம். இதுல என்ன பண்றீங்க, அவர் கட்சி கார் போச்சு
கொடிக்க கூட நட முடியல, அவங்க தொண்டோட காடு போச்சுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லைங்க. உங்களுக்கு வந்து பேச தெரியல, யார் பேசுறீங்களோ அவங்களுக்கு பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேச தெரியல, சரிங்களா? இன்னொன்னு ஓட்டு கேட்க போறதுக்கு கூட உங்களுக்கு மூஞ்சில. நான் வெறும் தமிழ்நாடு வெற்றி கழகமே சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு புதுசா வந்து கட்சியை சப்போர்ட் பண்ணுங்க. இவ்வளவு நாள் என்னன்னா தமிழ்நாடு ஏமாந்து போயிட்டாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே வாய்விட்ட சொல்றாங்க, ரெண்டே கட்சி தான். நானும் தாங்க மாத்தி மாத்தி போட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா வேற கட்சி உருப்படியே இல்லைன்ட்டு. இப்போ பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, விஜயகாந்த் கட்சி, டிஎம்டிகே, திருப்பி தமிழ்நாடு வெற்றி கழகம், விஜய் கட்சி, அவங்க கட்சியெல்லாம் இருக்கு, மாற்று கட்சி நிறைய இருக்குங்க, ஒரு 4-5 வந்துருச்சு. அதனால ஓட்டுகள் பிரியும். யாரை போடுறீங்களோ ஒரு ஆளை விட்டு நம்பி போடாதீங்க, அவங்க நிக்கிற கேண்டிடேட்டை பார்த்து போடுங்க. ஏன்னா திருப்பி திருப்பி டிஎம்கே ஏடிஎம்கே போட்டு ஏமாத்துறோம். தயவுசெய்து இந்த வாட்டி தப்பு பண்ணாதீங்க, பக்க பாடல் அவங்க காமிங்க. இன்னைக்கு காசை வாங்கிட்டு ஓட்டு போடாமன்னு சொல்லுங்க. காசு வாங்காதீங்க, வாங்குறது தப்பு. காசு அதில் பொருளாக கூட வாங்காதீங்க, சரிங்களா? வாங்காதீங்க, ஓட்டு போட்டு நீங்க உங்க பலத்தை காமிங்க. இருக்கிற ஒரே ஒரு ரைட்ஸ் ஓட்டு ரைட்ஸ் தான், அதை தயவு செஞ்சு வித்துறாதீங்க. நான் சொல்றேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.